ரோமர் 8வது அதிகாரம் 1-2 பாருங்க. ஆனபடினால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. யாருக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை? இங்கிலீஷ்ல ஆக்கினை தீர்ப்புக்கு கண்டம்னேஷன் போட்டிருக்கு. நீங்க ஒரு பழைய கார் வச்சிருக்கீங்க, அந்த ரிப்பேர் பண்ணி ரொம்ப எளிமையா வாழுதிய, கடைசியா அந்த ஒர்க் ஷாப் ஓனர், நல்லா இருப்பீங்க சார், இதுக்கு மேல இங்க கொண்டு வராதீங்க, அப்படியே டவுனுக்கு போங்க, அங்க கண்டம் பண்ண காரு ஒரு 5000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வாங்குவான், நம்மகிட்டே அப்படி போயிருக்க சார், இதுக்கு சொத்தெல்லாம் இழக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கண்டம் கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு மேல உதவாது என்கிற உங்களை தேவன் தூக்கி எடுத்து, இதுக்கு மேல நீ பறந்து, இதுக்கு மேலதான் நீ உதவ போற, இதுக்கு மேலதான் வாழ்க்கை சிறப்பா மாறப்போகுது என்று நல்ல செய்தியை சொல்லத்தான் தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்.